இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ராவணன் தமிழ் இல்ல, எதனால ஏன்னு தெரியல பொய்யான வரலாறு இவங்க உருவாக்க பார்க்குறாங்க. இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்து அவங்கள ஒரு முஸ்லீம் இனமாவே பார்க்குறாங்க. ஏன் எதுக்குன்னு புரியல. தமிழ் பீப்புளுக்கு இங்க உங்களுக்கே தெரியும், இந்த போர் டைம்ல அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, சிங்களத்துக்கும் தமிழுக்கும். இப்போ இந்த புது ஜெனரேஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் டோட்டலாக மாறிடுச்சு. ஸ்ரீலங்கா ரொம்பவே கிளீனாக இருக்குங்க. இந்த தமிழர்கள் வந்து சிங்களமாக மாறிட்டாங்க. கவர்மெண்ட் இருக்குல்ல, அதை ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தான் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த சில பேர் இந்த தமிழ் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 தமிழ் குரூப்ஸ் இருக்காங்கல்ல, இங்கே இருக்கிற ஈழம் தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த தமிழர்களும், அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, ஒரு பிரிவினை உருவாக்குறது ஒரு பிளானாக இங்கே இருக்கிற அந்த கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு நாடகம் மாதிரி தான். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீலங்காவில் இன்னும் இருக்கிறோம், கடைசி ஃபைனல் டேஸ் நமக்கு இங்கே. ஸோ நான் பார்த்தேன் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவோம், ஒரு கான்டென்ட் ஓரியன்ட் வீடியோவாக. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அதாவது ஜெர்மனிலேருந்து இங்கே ஸ்ரீலங்காவை இப்போ பார்த்து நான் அதிர்ச்சியான சில விஷயங்கள், சில விடயங்கள்னு சொல்லலாம். ஸோ ஃபியூ ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணணும். அண்ட் நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் அது கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னா, ஒரு கதை ஒன்று சொல்கிறேங்க. அதாவது ஜெர்மனியில் நான் தமிழ் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருக்கேன். அண்ட் ராமனை பற்றி நாம் கதை படிச்சிருப்போம்ல, ராமாயண கதை. அதில் நாம் ராவணன் ஒரு தமிழ் மன்னன், ஸ்ரீலங்கா தமிழ் மன்னன். அங்கே இருக்கிற தமிழங்களை அவர் ராஜாவாக இருந்தார், மன்னராக ஆண்டுக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு தமிழ் ஒரிஜின் இருக்கிற ஒரு ஆள், ஒரு மன்னர். அப்படி தான் நம்ம படித்தோம். ஏன்னா யாரை கேட்டாலும் அப்படி தான் இது வரைக்கும் எனக்கு சொன்னாங்க. இங்கே சிகிரியா மலைக்கு போயிருந்தோம் ட்ரிப். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ராவணன் வந்து ஒரு சிங்கள ஒரு சிங்கள பர்சன். எனக்கு புரியலைங்க, இது எப்படி வரும்? அதாவது அவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க, ஒரு சிங்கள ஆள் நம்ம ராவணன், தமிழ் இல்லை, சிங்கள ஒரிஜின் இருக்குது. அவருடைய பிகினிங் ஆரம்பம் எல்லாம் அந்த ஒரு சிங்கள பேஸ் பண்ணி தான் அவங்க அதை காட்டுறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ எனக்கு புரியல காய்ஸ், ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு, எதனால் பண்ணுறாங்கன்னு, அவங்களுக்கு இல்லைன்னு லாபம்னு. அந்த தமிழை, அதாவது தமிழ் மன்னன் இருக்கிறாரு, அதை ஃபேக்ட், அது 100 வீடாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ வெள்ளைக்காரங்க வராங்கன்னா ராவணன்னா ஓ சிங்களமாவர்னு அவங்க நம்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. ஸோ மேபி அவங்களுடைய மதத்தை பரப்புறதுக்கு, ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, இந்த புத்த மதத்தை கொஞ்சம் ஸ்ப்ரெடிங் பண்ணுறதுக்கு, சிங்களம், மொழி பெருமை, மொழி பற்று, அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஆனால் தப்பு என்னை பொறுத்த வரைக்கும், இப்படி பண்ணாங்கன்னா அந்த விஷயம் உண்மையிலெல்லாம் வெளியில் வராது. தமிழ் பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் நான் போகும்போது, ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சிட்டேங்க. என்னடா பண்ணுறீங்கன்னு அந்த மாதிரி. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ஏங்க, அதுக்கு மேலே இங்கே இருக்கிற பார்லிமெண்ட்டில் ஒரு மினிஸ்டர், அவர் சிங்களம்னு சொல்லியிருக்கார். இன்னொரு கட்டம் மேலே போய் ஒரு புகழ்பெற்ற டிவி சேனலுங்க, அதுலேயும் இந்த ராவணன் வந்து ஒரு சிங்களம்னு வெளிப்படுத்தியிருக்காங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? ஸோ எதனால் ஏன்னு தெரியல பொய்யான வரலாறு இவங்க உருவாக்க பார்க்குறாங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கும் இது தான் கொண்டு போவாங்க. ஸோ உஷாராக இருக்கணும், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எனக்கும் புரியல. ஸோ அடுத்த விஷயம், செகண்ட் பாயிண்ட், எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா, இப்போ பங்களாதேஷில் இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து தங்களை பெங்காலின் தான் ஒரு இனமாக அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கிற முஸ்லீம் பீப்புள் வந்து தங்களை அரப் தான் அவங்கள பார்ப்பாங்க. ஏன் இந்தியாவில் இருக்கிற, கேரளாவில் இருக்கிற மலையாளிஸ், அதாவது அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் தங்களை மலையாளிஸ் தான் ஒரு இனமாக அவங்கள பார்ப்பாங்க. ஆனால் இங்கே ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து அவங்கள ஒரு முஸ்லீம் இனமாகவே பார்க்குறாங்க. ஸோ ஏன் எதுக்குன்னு புரியல. அது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க நான் ஆரம்பத்தில் இங்கே வரும்போது. ஸோ ஆக்சுவலி அவங்களுடைய தாய்மொழி தமிழ் தாங்க. இங்கே இருக்கிற பெரும்பாலும் முஸ்லீம் அவங்க தமிழ் தான். பட் இருந்தாலும் அவங்க தமிழ்னு சொல்ல மாட்டாங்களாம், முஸ்லீம் தான் சொல்லுவாங்க, ஒரு இனமாகவே பார்க்குறாங்க. ஆனால் தமிழை தவிர வேற ஒரு லாங்குவேஜும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது எந்த ரேங்கிங், எந்த பட்ஜெட்டில் அது போடுறதுன்னு எனக்கு புரியலை. இது என்ன பிரதர் இந்த क्वेश्चनக்கு வந்து இது. ஸோ அந்த முஸ்லீம் பீப்புள் சேருவாங்க, தமிழ் பீப்புளோட பழகுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ஒரு இனமாக அவங்கள தங்களோட சேர்ந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க அப்படியே ஒடுங்கி தங்களை முஸ்லீம் மட்டும்தான், தமிழ் ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க. நாங்கள் முஸ்லீம், நாம் தமிழ் இல்லை, நாம் முஸ்லீம். ஸோ அந்த ஒரு பிரிவினை, அந்த செக்ரிகேஷன் ஏன்னு எனக்கு புரியலை.
ஏன்னா தமிழ் தாங்க. இப்போ நான் கிறிஸ்டியனாக இருந்தாலும் தமிழ் தான், ஹிந்துவாக இருந்தாலும் தமிழ் தான், முஸ்லீமாக இருந்தாலும் தமிழை யாரும் மாற்ற முடியாது. ஸோ ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. அந்த சப்போர்ட்டும் குறைஞ்சிச்சுல்ல. ஸோ தமிழ் பீப்புளுக்கு இங்கே உங்களுக்கே தெரியும் இந்த போர் டைமில் அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல சிங்களத்துக்கும் தமிழுக்கும். அண்ட் இந்த முஸ்லீமாக்கள் இந்த தமிழ் பீப்புளோட இன்னும் இணைஞ்சிருந்தால் இன்னும் ஒரு பயங்கர ஃபோர்ஸாக இருக்கும், ஒரு பலமாக இருக்கும். ஸோ ஏன் அந்த இஷ்யூன்னு எனக்கு புரியல. அடுத்த விஷயம் காய்ஸ், இது எனக்கு ரொம்பவே பர்சனலாகவே ஒரு எஃபெக்ட் ஆன ஒரு விஷயம், இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கிற வெஸ்டர்ன் ஜெர்மன் பொண்ணுங்களாகவும் இருக்கட்டும், அங்கே இருக்கிற தமிழ் பொண்ணுங்களாகவும் இருக்கட்டும், மெஜாரிட்டி வெஸ்டர்ன் கல்ச்சரை அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கிட்ட மாதிரி இந்த கிளப்பிங், பார்ட்டிஸ், ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங் என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் அப்படியே பழகி என்ஜாய் பண்ணுறது தப்பு இல்லைங்க, அவன் எதுவுமே தப்பாக சொல்லலை. ஆனால் நாம் கொஞ்சமே இந்த ஆட் ஃபேஷனாகவே வளர்ந்துட்டோம். பழைய படங்களை பார்த்து நாம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வளர்ந்துட்டோம். ஸோ நமக்கு அது சரி வராது, இந்த வெஸ்டர்ன் லைஃப் தான் சரி வராது. நிறைய பேர் சொன்னாங்க நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸில் இன்னும் அப்படியே இருக்குது, ஊரில் அப்படியே கான்சர்வேட்டிவாக ட்ரெடிஷ்னலாகவே இருக்குதுன்னு நானும் நம்பி இங்கே வந்தேன். ப்ராப்ளம்ஸ் அதே, இஷ்யூஸ் அதே எல்லாமே இருக்குது. ஸோ ஏன் இன்னும் ஈவன் வேர்ஸுங்க, அங்கேயாவது ஸ்கூல் பசங்களுக்கு இந்த போர்டை பொருட்கள் அந்த மாதிரி விஷயங்கள் என்னது அது வேறு டாப்பிக்கா? ஓகே அதுக்கு கட் பண்ணுங்க. ஸோ அந்த ஷாக், அந்த கல்ச்சுரல் ஷாக் இருக்குல்ல, ஏன்னா இங்கே எதுவுமே டிஃப்ரெண்ட்டாகவே இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. நானே ஃபாரினில் பிறந்து இந்த தமிழ் கடவுள் தைப்பூசத்துக்கே மலேசியாவுக்கு போனேங்க ஜெர்மனியிலேருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தி பெருமையாக சொல்லலை, சும்மா சொல்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய ஃபீலிங்ஸை. அதே மாதிரி இங்கே குறைஞ்சிருச்சு. வயசானவங்களுக்கு அப்படியே இருக்குது, அது ஒன்றும் சொல்லலைங்க. ஆனால் இப்போ இந்த புது ஜென்ரேஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் டோட்டலாக மாறிடுச்சு. ஏன் மாறிட்டுன்னு தெரியல. ஏன்னா ஊரில் எல்லாத்துமே இருக்குல்ல, அங்கே ஜெர்மனியிலையாவது இந்த கோவில்கள் ரொம்பவே கம்மி. பழக்கமும் அங்கே எல்லாருமே ஜெர்மன்ஸ், வெள்ளைக்காரங்க, பழகிறதும் ஜெர்மன் வெள்ளைக்காரங்களோட தான். இங்கே எல்லாமே தமிழ் பீப்புள், பழகிறதுக்கு தமிழ் கடைகள், தமிழ் கோவில்கள், ட்ரெடிஷன், ஸ்கூல் எல்லாமே அதேபடி தான் இருக்குது. ஆனால் ஏன் அது மாறிட்டுன்னு எனக்கு புரியல. அது எனக்கு ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு டு பி ஆனஸ்ட். ஏன்னா நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க, ட்ரெடிஷ்னலாக வளர்ந்த பசங்க இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க. அங்கே ஊரில் இன்னும் அப்படி தான் இருக்குது, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அப்படி இல்லைங்க, மாறிக்கிட்டும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மோசமாகவே இருக்குது. யங் ஏஜ்லேயே எல்லாத்தையுமே இந்த வெஸ்டர்னில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கலியுகண்டா அது ஒரு ப்ராப்ளம் மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ காய்ஸ், இன்னொரு விஷயம், இது ஆக்சுவலாக ரொம்பவே பாசிட்டிவான விஷயம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்ரீலங்கா ரொம்பவே க்ளீனாக இருக்குங்க. ஆரம்பத்தில் 15 வருஷத்துக்கு முன்னால் வந்த ஸ்ரீலங்காவுக்கும் இப்போ வர்ற ஸ்ரீலங்காவுக்கும் நிறையவே டிஃப்ரென்சஸ் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்ளீனிங். ரொம்பவே சுத்தமாக இருக்குது, ரோடுகள் எல்லாமே சுத்தமாக இருக்குது. குப்பையால் முந்தின மாதிரி இந்த குப்பையால் எல்லாம் ரோட்டில் போடுறது, வாய்க்காலுக்குள்ளே போடுறது அந்த மாதிரி இப்போ இல்லை, ரொம்பவே குறைஞ்சிருச்சு. நான் போன கண்ட்ரீஸில் இந்தோனேஷியாவோ இல்லை இப்போ இந்தியாவும் கம்பேர் பண்ணோம்னா ஸ்ரீலங்கா ஆக்சுவலி ரொம்பவே சுத்தமாக தான் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க. நிறைய பேரும் அங்கே டவுட்லேயே இருப்பாங்க, ரொம்ப குப்பை நாடுன்னு வெளிநாட்டில் நீங்கள் சொல்லுவீங்க. குப்பை நாடு இல்லைங்க, மாறிட்டு. ஸோ வாங்க, இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஸோ அடுத்த விஷயம் இன்னும் ஷாக்காக தான் இருக்குங்க கைஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட், வெரைட்டி ஆஃப் ஃபுட். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸுக்கும் வச்சுருக்காங்க கரெக்டாக, ஆஃப்ரிக்கன்ஸுக்கும் வச்சுருக்காங்க, இந்தியன்ஸ், மலேசியன் பீப்புளுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க, சைனீஸ் பீப்புளுக்கு. ஸோ அந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்குது. அது உண்மையிலேயே அது எங்கே போனாலும் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஐட்டம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தோசையிலேயே நமக்கு தெரியும் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ மசாலா தோசை, வெங்காய தோசை, நெய் தோசை அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த நெய் தோசையிலேயே சீஸை போட்டு ஆட் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆனியன் தோசையில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ். ஸோ அந்த ஐடியா தாங்க, அது நல்லா இருந்தது. எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையும், அது முக்கவாசி எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் அது நீங்கள் பார்க்கலாம். கவலைப்படாத தம்பி, நாளைக்கு கலராக வெரைட்டியாக பண்ணி தரேன். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ், இங்கே ஸ்ரீலங்கா நம்ம ஆல்ரெடி இப்போ வந்திருப்போம்ல ஒரு 15 வருஷம் முன்னால். அதில் நான் பார்த்த ஸ்ரீலங்கா ஒரு பகுதி ஒரு குட்டி ஏரியா, ஒன்லி ரிலேட்டிவை விசிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்த்துருப்போம். அந்த இம்ப்ரெஷன் ஸ்ரீலங்காவில் ஓகே, ஸ்ரீலங்கா இப்படி தான் இருக்கும், இதுக்கு மேலே ஸ்ரீலங்கா இல்லைன்னு அந்த மைண்ட் செட் அப்போ தோணுச்சு. பட் இப்போ மறுபடியும் விசிட் பண்ணும்போது நம்ம ட்ராவலிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, நிறைய இருக்குங்க இங்கே. உள்ள நிறைய இருக்குது.
இப்போ நேச்சர் சைட் நீங்கள் பார்க்கணும்னா ஹில் சைட் பார்க்கணும்னா நியூரேலியா பக்கா பிளேஸுங்க. ஜெர்மனி, அதாவது இந்த வின்டர் டு ஸ்ப்ரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த வெதர் கிளைமேட் அப்படியே இங்கே இருக்குது. குளிருது, ஆக்சுவலி லைட்டாக இப்போ குளிருது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட் நேச்சர் சைட் இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் சிட்டி வைப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கொழும்பு இருக்குது. பக்கா இப்போ எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸாக வந்துருச்சு அங்கே கொழும்பில். நைட் லைஃப் எல்லாம் நல்லாவே இருக்கும். இப்போ கோலாலம்பூரில் இருக்கிற நைட் லைஃப், ஜெர்மனியில் இருக்கிற மெயின் சிட்டிஸில் இருக்கிற அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஜஃப்னா சைடில் தமிழ் கல்ச்சர், தமிழ் லோக்கல் ட்ரெடிஷன்ஸ் படி அங்கே இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வெரைட்டி இருக்குல்ல, அதுவும் நல்ல விஷயங்க. ஸ்ரீலங்கா வந்து தனி ஒரு குறிப்பிட்ட ஏரியா இல்லை, இட்ஸ் ஆக்சுவலி a lot of things. ஸோ கவுண்ட் பண்ணும் நிறைய இருக்குது, நிறைய இடங்கள் இன்னும் இருக்குது, நாம் இன்னும் பார்க்கல. இந்த ஈஸ்ட் சைட்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே நம்ம இன்னும் அடுத்த ட்ராவலில் பார்க்கணும். ஸோ நல்ல விஷயங்க, ஸ்ரீலங்காவில் நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ள என்ன நிறைய இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா காய்ஸ், இந்த நிறைய ஆட்டோக்காரங்களோட நான் இப்போ போயிருப்பேன், தமிழ் ஆட்டோக்காரங்க. அவங்க ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க, அதுவும் எனக்கு ஒரு பிரமிச்சு போயிட்டேன் அந்த விஷயத்தில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தமிழ் பீப்புள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த தமிழ் பீப்புள், அதுவும் குறிப்பாக சில இடங்கள் இருக்குங்க, நீர்கொழும்பு, புட்டளம், கொழும்பு அந்த மாதிரி சிட்டிஸில் இந்த தமிழர்கள் வந்து சிங்களமாக மாறிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஷாக் ஆகிடாதீங்க, அவங்க விருப்பப்பட்டு ஒன்றும் மாறலைங்க. அவங்க ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, அதை ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தான் மாற்றிருக்காங்க. அதே எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஏரியாக்களில் ஒரு 42 தமிழ் ஸ்கூல், ஒரு இந்த சிட்டியில் தமிழ் ஸ்கூல் இருக்குது. அதை என்ன பண்ணாங்கன்னா, அதை சிங்களம் மீடியமாக மாற்றிட்டாங்க. ஸோ ஒன்லி ஒரு ஃபியூ, அதாவது 4 தமிழ் ஸ்கூல் தான் இன்னும் இருக்கிற மாதிரி வைங்க. ஸோ நிறைய பேர் அதில் படிக்கிறாரு, ஃபுல்லாயிரும். அப்போ என்ன பண்ணாங்க, சிங்களத்தில் தான் படிக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்படியே சிங்களம் படித்து தமிழ் வந்து பெருசாக கற்றுக்கல, படிக்கவும் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அறகுறை தமிழில் பேசி அடுத்த ஜெனரேஷன் தலைமுறைகளுக்கு தமிழே சுத்தமாக வரையில. ஸோ அவங்க தங்களை சிங்களமாக தான் பாட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தான் அது பண்ணியிருக்காங்க. தமிழ் ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வயலன்ஸ் ஃபோர்ஸ் இன அழிப்பு. ஸோ அது வந்து ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாமலே அது நடந்திருக்கு. ஏன்னா வயலன்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது அந்த விஷயம். இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு ஆரம்பத்தில் அது ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயங்க, அதுவும் எனக்கு புதுசாகவே இருந்துச்சு ஆக்சுவலி. இது வந்து ஒரு 2 கண்ட்ரிஸு சார்ந்த விஷயம். இப்போ இந்தியா இருக்குல்ல, தமிழ்நாடு அண்ட் ஸ்ரீலங்கா. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மீன் பிடிக்கிற மீனவர்கள் இருக்காங்கள்ல, இந்தியாவிலேருந்து வந்து ஸ்ரீலங்கா ஏரியா கோஸ்ட் சைட்லேயே மீன்களை பிரித்து, அதுவும் பெருசாக அவங்க ரொம்பவே எடுக்கக்கூடாத இடங்கள் எல்லாம் மீன் பிரித்து கொண்டு போயிடுவாங்க. தடை செய்யப்பட்ட முறைகள் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி பிரிச்சுன்னு போகிறாங்க. அந்த அளவுக்கு எடுக்கவே கூடாது, லிமிட் இருக்கும்ல கவர்மெண்ட் ரூல்ஸ். ஸோ அதனால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த இஷ்யூ வந்து பெருசாக எங்குமே பேசப்படலை. அப்படி பேசப்பட்டாலும் ரொம்ப டீப்பாக பேசப்படலைங்க. அது சும்மா இராணுவம் 2-3 பேர் சுடுறாங்க, அந்த மாதிரி திங்ஸ் தான் வெளியில் வர்றதை தவிர இந்த மீனவர்களே என்ன ப்ராப்ளம்ஸ், என்ன இஷ்யூஸ்ன்னு பெருசாக ஒன்றும் வரல. ஸோ மேலோட்டமாக தான் சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே என்னட்டா போகுது, என்ன இஷ்யூ போகுதுன்னு ஒன்றுமே சொல்லலை. இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த அரசியல் பெரிய அரசியல் மாதிரி இருக்குது, ஆனால் யாருக்கும் என்ன தெரியாது. ஸோ இந்த சில பேர் இந்த தமிழ் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 தமிழ் குரூப்ஸ் இருக்காங்கல்ல, இங்கே இருக்கிற ஈழம் தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த தமிழர்களும், அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, ஒரு பிரிவினை உருவாக்குறது ஒரு பிளானாக இங்கே இருக்கிற அந்த கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு நாடகம் மாதிரி தான் சில பேருக்கு ஒரு ஐடியா. ஸோ இந்தியா கவர்மெண்ட்லேயும் பெருசாக ஒன்றும் இல்லை, அவங்களும் ஏதோ ஒரு அரசியல் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. இங்கே இருக்கிற மக்களும் அதுதான் சொல்கிறாங்க, என்னென்னு யாருக்குமே தெரியாது. நல்ல விஷயங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பீப்புள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள். அதுவும் இப்போ தமிழ் பீப்புள் சொல்லவே தேவையில்லை, தமிழுங்க கண்டா ஒரு அன்பாக பேசுவாங்க. ஆட்டோக்காரனாக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், எல்லாமே கடைக்காரன் அன்பாக பேசி தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அண்ணனே நீங்கள் என்ன கூப்பிட்டா உங்களுக்கு எனக்கு ஒரே அம்மா தானே தமிழ். ஏன் சிங்கள பீப்புளும் இங்கே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம டூரிஸ்ட், ஏன்னா தமிழ் அவங்களுக்கு தெரியாது மோஸ்ட்லி. ஸோ டூரிஸ்ட்னு தெரியும், மேபி அதனால் இருக்கலாம், எனக்கு தெரில. ஆனால் தமிழ்னு தெரியும் அவங்க எங்களுக்கு. அண்ட் பெருசாக அந்த வன்மம் மாதிரி இல்லைங்க. ஐ திங்க் எல்லாருக்கும் மாதிரி இல்லை, பொருந்தாது. அது சில சிங்கள பீப்புளுக்கு இருக்கும், இன்னும் அந்த இன வெறி இருக்கும். ஆனால் இப்போ மாறிக்கிட்டு வர்றதுங்க, அதுவும் இப்போ யங் ஜெனரேஷனுக்கு அது இருக்காருன்னு தான் நினைக்கிறேன்.
அண்ட் ஈவன் இப்போ டிரைவர் எல்லாம் சிங்கிள் தான் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு எங்கெல்லாம் போகலாம்னு ஊர்களில் காட்டி டிப்ஸ் கொடுத்து ட்ராவல் டிப்ஸ் கொடுத்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்க கொண்டு போனாங்க. இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும். ஸோ அதுவும் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எங்கே கற்றுக்கிட்டாலும் இந்த சிங்கிள் பீப்புள் ரொம்பவே ஒரு வன்மத்தை அவங்க நெஞ்சுக்குள்ளே தூக்கிக்கிட்டு திரியிறாங்க அந்த மாதிரி தான் நமக்கு சொல்லி லைக் பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு இல்லைங்க, மாறிட்டு எல்லாருமே சொல்லல, சில பேர் நல்லவங்களாக இருக்கிறாங்க. ஸோ காய்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இங்கே ஸ்ரீலங்காவில் எனக்கு புதுசாக இருந்துச்சு, ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. உங்களுக்கும் இது இப்போல்லாம் புதுசாகவே இருக்கும், என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு. ஆனால் அதாங்க உண்மை நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் இப்போதைக்கு 2025. ஸோ முன்னே என்ன நடந்துச்சுன்னு தெரில, இப்போ இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்ரீலங்கா போய் நீங்களும் வேணும்னா தெரிஞ்சுக்கிங்க. அவ்வளோதான் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம ஜெர்மன் தம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெர்மனியை பற்றின அனைத்து விஷயங்களும் நம்ம சேனலில் நீங்கள் இங்கே அறியலாம். அண்ட் அவ்வளோதான், அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். ரீடேக்கா? ஓகே. நான் நிறைய வணக்கம். ஆக்ஷன் 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 நான் நிறைய இல்ல எடிட்டர் ஒரு பார்த்து செய்வார். ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி 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 தூக்கி எறிஞ்சிடுறேன்.